வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கான வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் டாப் ஆர்டர் வீரர்கள் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் அபாரமாக விளையாடி சதமடித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்திய அணியை மீட்டார். இது குறித்து பேட்டியளித்த அவர், ஒரு கட்டத்தில் சோர்ந்து விட்டேன். அந்த நேரத்தில் ஜடேஜா செய்த உதவிதான் என்னுடைய சதத்திற்கு காரணம் என்று அவர் நெகிழ்ந்து கூறியுள்ளார். அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வாங்க என்னென்ன வீடியோக்குள்ள போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். டாப் ஆர்டர் வீரர்கள் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் தனியாளாக போராடிய ஜெய்ஸ்வால் அபாரமாக விளையாடி 56 ரன்கள் விளாசினார். இருந்தபொழுதும் இந்திய அணியானது 146 ரன்களுக்குள் 6 விக்கெட்களை இழந்து தடுமாறியது. அதன் பிறகு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜடேஜா இணைந்து 7வது விக்கெட்டுக்கு 195 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்ததன் மூலம் இந்திய அணியானது வலுவான இலக்கை எட்டியது. சேப்பாக்கம் மைதானத்தில் அஸ்வின் அடித்துள்ள 2வது சதம் இதுவாகும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அஸ்வினின் 6வது சதம் இதுவாகும். இதன் பிறகு ரவி சாஸ்திரியுடன் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பேசுகையில், சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடுவதே ஸ்பெஷல் தான். கடந்த முறை இதே மைதானத்தில் சதம் அடித்த பொழுது நீங்கள் தான் என்னுடைய பயிற்சியாளராக இருந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். அதிரடியாக ரன் குவிக்க முடிந்ததற்கு TNPL தொடரில் இருந்து நேரடியாக இங்கு விளையாடியதே காரணம். அந்த தொடரில் எனது பேட்டிங்கை முன்னேற்றிக் கொள்ள பயிற்சி மேற்கொண்டேன். ஆஃப் ஸ்டெம்ப்ஸ் லைனுக்கு வெளியில் எனது பேட்டை நன்றாக வீசி ரன்களை சேர்த்து வருகின்றேன். அதனால் இந்த முறை புதிய ஷாட்களை கற்றதால் விரைவாக ரன் குவிக்க முடிந்தது. சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கடினமானது. பந்திற்கு பின்னால் நாம் சென்றால் ரன்களை சேர்க்க முடியாது. ரிஷப் பந்த் போல அதிரடியாக விளையாடினாலே ரன்களை சேர்க்க முடியும். பழைய சேப்பாக்கம் மைதானம் போல மீண்டும் இந்த பிச்சில் பவுன்ஸ் இருந்தது. ரெட் சாயலில் பிட்ச் நமக்கு கூடுதலான சில ஷாட்களை ஆட முடியும் என்ற உத்வேகம் அளித்தது. இந்த இன்னிங்ஸில் நான் சிறப்பாக விளையாடுவதற்கு ஜடேஜா உதவியாக இருந்தார் என்றே சொல்ல வேண்டும். ஒரு கட்டத்தில் எனக்கு அதிக அளவில் வியர்வை வெளியே வந்ததோடு சோர்வடைந்து விட்டேன். இதை கண்டுபிடித்த ஜடேஜா அந்த நேரத்தில் எப்படி விளையாட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுத்து அவர்தான் என்னை சிறப்பாக செயல்பட வைத்தார். கடந்த சில ஆண்டுகளாக ஜடேஜா இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களில் மிகச்சிறந்த ஒருவராக உயர்ந்துள்ளார். ஒரு கட்டத்தில் 3 அடிக்க வேண்டாம், 2 ரன்கள் மட்டுமே போதும் என்று கூறினார். அதுவும் எனக்கு உதவியாக இருந்தது. நாளை இந்த பிட்ச் எப்படி செயல்படும் என்பது கணிப்பது எளிதாக இருக்காது. ஸ்பின்னர்களுக்கும் சாதகமாக இருந்தாலும் பவுன்ஸும் இருக்கும். ஆனால் ஆட்டத்தின் கடைசி கட்டத்தில் பிட்ச் அதன் வேலையை காட்டத் தொடங்கும் என்று கருதுகின்றேன். வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் போதுமான உதவி கிடைக்கின்றது. நல்ல பவுன்ஸ் இருப்பதால் சரியான லைன் மற்றும் லென்த்தில் வீச வேண்டும். அதேபோல புதிய பந்தில் உதவி கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். நாளைய நாளின் ஆட்டத்தை மீண்டும் புதிதாக தொடங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.